ஒரு தேர்தல்ல யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை மக்கள் முடிவு செய்வாங்க. ஆனா, எந்த தொகுதியில எத்தனை மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை யார் முடிவு செய்வாங்க தெரியுமா? அதுதான் தொகுதி மறுவரையறை அல்லது டீலிமிட்டேஷன். இன்று இந்திய அரசியல்ல அதிகம் பேசப்படும் ஒரு வார்த்தை இதுதான். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் ஒரு பக்கம், வட இந்தியாவின் பல மாநிலங்கள் மற்றொரு பக்கம். ஏன் இந்த விவாதம் இவ்வளவு பெருசா மாறி இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இது ஜனநாயகத்துக்கு அவசியம் அப்படிங்காங்க. மற்றவங்க இது தென் மாநிலங்களுக்கு அநீதி செய்யக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மை எது? தொகுதி மறுவரையறை என்றால் என்ன? அது ஏன் செய்யப்படுது? தமிழ்நாடு ஏன் கவலைப்படுது? 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதற்கு என்ன தொடர்பு இருக்கு? இந்த விவாதம் எதிர்காலத்தில் இந்திய அரசியலை எப்படி மாற்றக்கூடும்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் வரலாறு, அரசியல் அமைப்பு மற்றும் உண்மையான தரவுகளின் அடிப்படையில் நாம விரிவாக பார்க்கலாம். இது ஃபயர்லைன் தமிழ். நான் உங்கள் வினோத். டீலிமிட்டேஷன் என்றால் என்ன? முதல்ல டீலிமிட்டேஷன் என்ற வார்த்தைக்கு எளிய அர்த்தத்தை பார்ப்போம். தமிழில் இதை தொகுதி மறுவரையறை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மாநிலத்தில் அல்லது நாட்டில் மக்கள் தொகை காலப்போக்கில் மாறக்கூடும். சில பகுதிகளில் மக்கள் அதிகரிப்பாங்க, சில பகுதிகளில் குறைவாங்க. ஆனால் தேர்தல் தொகுதிகள் பழைய மக்கள் தொகையை வச்சே இருந்தா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதனால தான் ஒரு தொகுதியில் 30 லட்சம் மக்கள் இருக்கலாம், இன்னொரு தொகுதியில் 10 லட்சம் மக்கள் மட்டுமே இருக்கலாம். ஆனால் இரண்டுக்கும் ஒரு எம்பி அப்படின்னா அதிக மக்கள் இருக்கக்கூடிய தொகுதியில் ஒவ்வொரு வாக்காளரின் பிரதிநிதித்துவம் குறைந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் மக்கள் தொகை மாற்றத்துக்கு ஏற்ப தொகுதிகளோட எல்லைகளை மறுசீரமைச்சு ஒவ்வொரு தொகுதியிலும் சுமார் சமமான மக்கள் இருப்பதை உறுதி செய்கிறது தான் டீலிமிட்டேஷனோட நோக்கம் அப்படிங்காங்க. இதை எளிமையாக சொல்லணும்னா, ஒரு மனிதர் ஒரு வாக்கு சமமான பிரதிநிதித்துவம் என்ற ஜனநாயக கொள்கையை நடைமுறைப்படுத்தும் ஒரு செயல்முறை தான் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறாங்க. ஒரு எளிய உதாரணம், ஒரு பள்ளியில் 500 மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஆரம்பத்தில் 5 வகுப்பு இருக்கு, ஒவ்வொரு வகுப்புலையும் 100 மாணவர்கள். சில ஆண்டுக்கு அப்புறம் ஒரு பகுதியில் மாணவர்கள் அதிகரித்து ஒரு வகுப்பில் 180 பேரும் மற்றொரு வகுப்பில் 60 பேரும் இருந்தால் என்ன செய்வாங்க அப்படின்னா, புதிய வகுப்புகளை உருவாக்கி மாணவர்களை சமமாக பிரிப்பாங்க. அதே மாதிரி ஒரு நாட்டிலும் மக்கள் தொகை மாறும்போது தேர்தல் தொகுதிகளையும் மறுவரை செய்வதே டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இங்கே தான் ஒரு முக்கியமான கேள்வி எழுது. டீலிமிட்டேஷன் என்றால் தொகுதிகளின் எல்லைகளை மட்டும் மாற்றுவதா? அல்ல. தேவைப்பட்டால் ஒரு தொகுதியின் எல்லை மாறலாம், 2 தொகுதிகள் ஒன்றாகவும் இணைக்கப்படலாம், புதிய தொகுதிகளும் உருவாகலாம், சில பகுதிகள் வேறு தொகுதியிலும் சேர்க்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மக்கள் தொகையை பொறுத்து மாநிலங்களுக்கு இடையேயான மக்களவை இடங்களின் எண்ணிக்கையும் மாற்றப்படலாம் என்ற விவாதமும் இதனுடன் இணைந்து வருது. இதுவே தற்போது தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் கவலைப்படுவதற்கான ஒரு முக்கிய காரணங்கள்ல ஒன்றாக இருக்கு. அடுத்து ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவில் இந்த நடைமுறை எப்போ தொடங்குச்சு? ஏன் 1976 திடீரென நிறுத்தப்பட்டுச்சு? அந்த முடிவை இன்று வரை எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது? இந்த கேள்விகளுக்கான பதிலை தான் நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த கேள்விகளுக்கான பதிலை அறியணும் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு உருவான காலத்துக்கே செல்லணும். இந்திய அரசியலமைப்பு டீலிமிட்டேஷனும் 1950 இந்திய அரசியலமைப்பு அமலுக்கு வந்தபோது ஒரு அடிப்படை கொள்கையை வலியுறுத்துச்சு. அதாவது மக்கள் தொகை மாறும்போது தேர்தல் தொகுதிகளும் அவ்வப்போது மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு. அப்பந்தான் ஒவ்வொரு வாக்காளருக்கும் சமமான பிரதிநிதித்துவம் கிடைக்கும் அப்படின்னு. அதற்காக மத்திய அரசு டீலிமிட்டேஷன் கமிஷன் என்ற ஒரு சுயாதீன ஆணையத்தை அமைச்சிருக்கு. இந்த ஆணையத்தின் பரிந்துரைகளின் அடிப்படையில் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தொகுதிகளின் எல்லைகள் மாற்றப்படுது. இந்தியாவில் இதுவரை 1952, 1963, 1973 மற்றும் 2002 ஆகிய ஆண்டுல டீலிமிட்டேஷன் கமிஷன்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா 1976 என்ன நடந்துச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கு. 1970களில் இந்தியா வேகமா மக்கள் தொகை அதிகரிச்சு கொண்டே இருந்துச்சு. அதே நேரத்தில் குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களையும் மத்திய அரசு தீவிரமா ஊக்குவிச்சாங்க. தென் மாநிலங்கள், குறிப்பா தமிழ்நாடு, கேரளா போன்றவை குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பா செயல்படுத்துச்சு. இதனால அங்க மக்கள் தொகை வளர்ச்சி விகிதமும் குறைய தொடங்குச்சு. ஆனா சில வட மாநிலங்கள்ல மக்கள் வேகமா உயர்ந்து கொண்டே இருந்தாங்க. இப்போ ஒரு சிக்கல் உருவாயிருக்கு. என்ன அப்படின்னா, மக்கள் தொகையை மட்டும் அடிப்படையாக கொண்டு இந்த லோக்சபா தொகுதிகளை மாத்தினா மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு குறைவான இடங்களும் அதிகரித்த மாநிலங்களுக்கு அதிகமான இடங்களும் கிடைக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. அப்படின்னா குடும்ப கட்டுப்பாட்டில் வெற்றி பெற்ற மாநிலங்கள் தண்டிக்கப்படுகிறது போல ஆகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ 42வது அரசியலமைப்பு திருத்தம் 1976, இதை தவிர்க்க 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட லோக்சபா இடங்களின் எண்ணிக்கையை 1971 மக்கள் தொகை அடிப்படையாக கொண்டு ஃப்ரீஸ் செய்ய முடிவு செய்யப்பட்டது. அதாவது மக்கள் தொகை மாறினாலும்
மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மக்களவை இடங்களின் எண்ணிக்கையை உடனடியாக மாற்ற மாட்டோம். இந்த முடிவு முதல்ல 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரை அமல்ல இருக்க வேண்டும் என்று அப்போ தீர்மானிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா 2001ல மீண்டும் அதே கேள்வி. அப்போ 84வது அரசியலமைப்பு திருத்தம் இந்த 2001 மூலம் இந்த ஃப்ரீஸை 2026 வரை நீட்டிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 87வது அரசியலமைப்பு திருத்தம் இந்த 2003வது ஆண்டில் மாநிலங்களில் லோக்சபா இடங்களில் எண்ணிக்கையை மாற்றாம 2001 மக்கள் தொகை அடிப்படையாக கொண்டு தொகுதிகளின் எல்லையை மட்டும் மறுவரையறை செய்ய அனுமதிச்சிருக்காங்க. அதன் விளைவாக 2002ல் அமைக்கப்பட்ட டீலிமிட்டேஷன் கமிஷன் தனது பணியை முடிச்சு 2008 முதல் புதிய தொகுதி எல்லைகள் அமலுக்கு வந்துச்சு. ஏன் இந்த வரலாறு இப்போ முக்கியம் அப்படின்னா 2026 வரை இருந்த ஃப்ரீஸ் காலம் இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. அதனால இப்போ ஒரு புதிய கேள்வி எழுது, அடுத்த டீலிமிட்டேஷன் எப்படி நடைபெறும், அது எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இருக்கும், அதனால எந்த மாநிலங்களுக்கு அதிக இடங்கள் கிடைக்கும், தமிழ்நாட்டின் அரசியல் செல்வாக்கு பாதிக்கப்படுமா? இந்த கேள்விகள் தான் இன்று நாடு முழுவதும் மிகப்பெரிய விவாதமாக மாறியிருக்கு. இப்போ ஏன் இந்த விவாதம் மீண்டும் வெடிச்சிருக்கு அப்படின்னா 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் டீலிமிட்டேஷனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னும், தமிழ்நாடு ஏன் இதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக விரிவாக பார்க்கலாம். இப்போ மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா 2026க்கு பிறகு ஏன் இந்த விவாதம் மீண்டும் தீவிரமடைஞ்சிருக்கு? அதற்கு காரணம் என்ன அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். இந்த டீலிமிட்டேஷனுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் என்ன தொடர்பு? ஒரு நாட்டில் எத்தனை மக்கள் இருக்கிறாங்க, அவர்கள் எந்த மாநிலத்தில் வாழ்கிறாங்க, மக்கள் தொகை எவ்வளவு அதிகரிச்சிருக்கு என்பதை அரசாங்கம் சென்சஸ் மூலம் கணக்கிடுறாங்க. இந்த தரவுகள் தான் எதிர்காலத்தில் டீலிமிட்டேஷன் செய்யும் போது முக்கிய அடிப்படையாக பயன்படுத்தப்படுது. 2021 நடைபெற வேண்டிய சென்சஸ் கொரோனா பெருந்தொற்று காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மத்திய அரசு அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த திட்டமிட்டாங்க. அதன் பின்னரே அடுத்த டீலிமிட்டேஷன் குறித்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம் என்ற விவாதம் நடந்திருக்கு. தமிழ்நாடு ஏன் கவலைப்படுது அப்படின்னா இந்த கதையோட முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் போன்ற தென் மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியிருக்காங்க. கல்வி மற்றும் சுகாதாரத்தில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. மக்கள் தொகை வளர்ச்சி விகிதத்தை குறைச்சிருக்காங்க. மறுபுறம் சில வட மாநிலங்கள் மக்கள் தொகை வளர்ச்சி அதிகமாக இருக்குது. இப்போ எதிர்கால டீலிமிட்டேஷன் முழுமையாக தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையாக கொண்டால் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக லோக்சபா இடங்கள் கிடைக்க வாய்ப்பு உருவாகும் அப்படின்னும், அதனால் மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் அரசியல் பிரதிநிதித்துவம் ஒப்பீட்டளவில் குறையலாம் என்ற அச்சம் தென் மாநிலங்களில் ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாட்டோட வாதம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு முன்வைக்கும் முக்கிய வாதம் மக்கள் தொகை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசின் கொள்கையை நாங்கள் பின்பற்றணும். இன்று அதற்காக எங்களின் அரசியல் பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது. அதாவது குடும்ப கட்டுப்பாட்டில் வெற்றி பெற்ற மாநிலங்கள் தண்டிக்கப்படுவது போன்ற நிலை உருவாகக்கூடாது என்பதுதான் இவங்களோட கருத்தாக இருக்கு. மேலும் லோக்சபாவில் ஒரு மாநிலத்தின் இடங்கள் மாறினா அந்த மாநிலத்தின் தேசிய அளவில் இருக்கும் செல்வாக்கும் மாறக்கூடும் அப்படின்ற கவலையும் எழுது. இதில் மத்திய அரசோட நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா மத்திய அரசு இதுவரை பல முறை ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க. தென் மாநிலங்களுக்கு அநீதி நடக்காது, யாருடைய உரிமையும் பறிக்கப்படாது, டீலிமிட்டேஷன் அரசியலமைப்பின் அடிப்படையிலையும் சட்டப்படி மட்டுமே நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி நடைபெறும், எந்த ஃபார்முலா பயன்படுத்தப்படும், லோக்சபா இடங்கள் அதிகரிக்குமா, மாநிலங்களுக்கு இடையேயான பங்கீடு எப்படி இருக்கும் என்பது குறித்து இறுதி முடிவு இன்னும் அறிவிக்கப்படலை. அதனால தான் இந்த விவாதம் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா? இல்லை. இந்த விவாதம் இந்திய கூட்டாட்சி அமைப்பு, சமமான பிரதிநிதித்துவம், மக்கள் தொகை கொள்கை, மாநிலங்களின் அரசியல் பங்கு ஆகிய அனைத்தையும் தொடும் ஒரு தேசிய அளவிலான விவாதமாக மாறியிருக்கு. அதனால தான் இது சாதாரண அரசியல் செய்தி மட்டும் கிடையாது, இந்திய ஜனநாயகத்தின் எதிர்காலத்தை பற்றிய முக்கியமான விவாதமாக இருக்கு. ஒரு சாதாரண மனிதருக்கு இன்னும் பல கேள்விகள் இருக்கும். உண்மையிலேயே தமிழ்நாட்டின் எம்பிக்கள் குறைஞ்சு விடுவாங்களா? டீலிமிட்டேஷன் என்றால் எல்லா மாநிலங்களுக்கும் இழப்பா? மக்கள் தொகை மட்டும்தான் அளவுகோலா? அரசியலமைப்பு இதை பற்றி என்ன சொல்லுது? இந்த எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கங்களையும் நாம் பார்க்கலாம். இப்போ சமூக வலைதளங்களில் இந்த விவகாரம் குறித்து பல தகவல்கள் பரவிட்டு வருது. அதில் எது உண்மை, எது யூகம் என்ற கேள்வியும் இருக்குது. அதுக்கான பதிலையும் நாம் பார்க்கலாம். இதில் எழுந்திருக்க கேள்வியில் முதல் கேள்வி என்னென்னா தமிழ்நாட்டின் 39 எம்பி தொகுதிகள் குறைந்து விடுமா? இந்த கேள்வி தான் அதிகமாக கேட்கப்படுது. இதுக்கான பதில் என்னன்னா தற்போது இதை உறுதியாக யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த டீலிமிட்டேஷனுக்கான இறுதி சட்டம் அல்லது அதிகாரப்பூர்வ ஃபார்முலா இன்னும் அறிவிக்கப்படலை. அதனால் தமிழ்நாட்டின் எம்பிக்கள் கண்டிப்பாக குறையும் என்று சொல்வதும் தவறு, ஒருபோதும் குறையாது என்று உறுதியாக சொல்வதும் தவறு.
இரண்டும் தற்போது யூகத்தின் அடிப்படையில் தான் இருக்கு. இதுல ரெண்டாவது கேள்வி என்னன்னா, ஏன் தமிழ்நாடு எதிர்க்கிறாங்க? தமிழ்நாடு எதிர்ப்பது டீலிமிட்டேஷனை அல்ல, அது எந்த அடிப்படையில் செய்யப்படுகிறது என்பதைத்தான் கேள்வி எழுப்புது. அதாவது மக்கள் தொகை மட்டுமே ஒரே அளவுகோலாக இருந்தால் குடும்ப கட்டுப்பாட்டில் வெற்றி பெற்ற மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்று கூறுறாங்க. அதனால மக்கள் தொகையுடன் சேர்த்து குடும்ப கட்டுப்பாட்டில் பெற்ற வெற்றி, மனிதவள மேம்பாடு, மாநிலங்களோட வளர்ச்சி, கூட்டாட்சி சமநிலை போன்ற அம்சங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதே தமிழ்நாட்டோட முக்கிய வாதமா இருக்கு. இதுல இப்ப மூணாவது கேள்வி என்ன, டீலிமிட்டேஷன் வந்தால் வட மாநிலங்களுக்கு தான் லாபமா அப்படின்ற கேள்வி. அதையும் இப்போ உறுதியா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா லோக்சபா மொத்த இடங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கப்படுமா அல்லது பழைய எண்ணிக்கையை தொடருமா என்பது இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படலை. இப்போ மொத்த இடங்களை அதிகரிச்சாங்க அப்படின்னா பல்வேறு விதமான ஃபார்முலாக்கள் பயன்படுத்தலாம். அதனால முடிவை முன்கூட்டி அறிவிப்பது சரியா இருக்காது. கேள்வி நாலாவது என்ன அப்படின்னா, இந்த முடிவை யார் எடுப்பாங்க? டீலிமிட்டேஷன் என்பது ஒரு மாநில அரசோ அல்லது மத்திய அரசோ தனியாக முடிவு செய்யும் விஷயம் கிடையாது. அது அரசியலமைப்பு மற்றும் நாடாளுமன்றம் நிறைவேற்றும் சட்டங்களின் அடிப்படையில் நடைபெறக்கூடியது. அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் கமிஷன் அல்லது அதற்கான சட்ட நடைமுறைகள் மூலம் தொகுதிகள் மறுவரை செய்யப்படும். எனவே இது பல கட்டங்களை கொண்ட அரசியலமைப்பு நடைமுறையா இருக்கு. மக்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம், இந்த விவாதம் வட இந்தியா விசஸ் தென்னிந்தியா என்ற சண்டை கிடையாது. ஒரு அரசியல் கட்சிக்கான ஆதரவு அல்லது எதிர்ப்பும் இது கிடையாது. இது இரண்டு முக்கியமான ஜனநாயக கொள்கைகளுக்கு இடையிலான சமநிலையை பற்றிய ஒரு விவாதம். ஒருபுறம் ஒவ்வொரு வாக்கும் சமமான மதிப்பு இருக்க வேண்டும், மறுபுறம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் பாதிக்கக்கூடாது அப்படின்னு. இந்த ரெண்டு கொள்கைகளுக்கும் இடையில சமநிலையை எப்படி உருவாக்குவது என்பதுதான் இன்று இந்தியா எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவாலாக இருக்கு. இப்போ இந்த விவகாரத்தில் இருக்கும் முக்கிய சந்தேகங்களுக்கு பதில் கிடைச்சிட்டு, ஆனால் இன்னும் ஒரு கேள்வி மட்டும் மீதம் இருக்கு. இனி என்ன நடக்க போகுது? 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு என்னென்ன சாத்தியங்கள் இருக்கு அப்படின்ற கேள்வி இருக்கு. தமிழ்நாட்டின் கோரிக்கைக்கு தீர்வு கிடைக்குமா? இந்திய ஜனநாயகத்தின் எதிர்காலம் எந்த திசையில செல்லலாம்? இந்த கேள்விக்கான பதில்களையும் நாம விரிவா பார்க்கலாம். இனி என்ன நடக்கலாம் என்பதற்கான சாத்தியங்கள் எவைன்னு பார்த்தா, அதுல முதலாவது என்னன்னா, டீலிமிட்டேஷன் பழைய முறையிலேயே நடைபெறலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் புதிய டீலிமிட்டேஷன் நடைமுறைக்கு வரலாம். அப்போ லோக்சபா தொகுதிகளின் எல்லைகள் மாற்றப்படலாம். மாநிலங்களுக்கு இடையேயான பிரதிநிதித்துவம் தொடர்பாகவும் புதிய முடிவுகள் வரலாம். ஆனால் அது எந்த ஃபார்முலாவில் நடைபெறும் என்பது சட்டம் மற்றும் நாடாளுமன்ற முடிவுகள் அடிப்படையில் தான் அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டாவது சாத்தியம் என்னன்னா, அனைத்து மாநிலங்களின் கருத்தும் கேட்கப்படலாம். இந்த விவகாரம் ஒரு மாநிலத்தை மட்டுமே பாதிக்கக்கூடியது கிடையாது, இந்தியாவின் கூட்டாட்சி அமைப்பை தொடும் விஷயம் என்பதால பல மாநிலங்கள் தங்களது கருத்துக்களை முன்வைக்கலாம். அரசியல் கட்சிகள், மாநில அரசுகள், நிபுணர்கள், சட்ட வல்லுநர்கள் ஆகியோரின் கருத்துக்களும் முக்கிய பங்கு வகிக்கலாம் அப்படின்னு. இப்போ மூணாவது என்ன அப்படின்னா, புதிய சமநிலை ஃபார்முலா உருவாகலாம். பல அரசியலமைப்பு நிபுணர்கள் கூறும் கருத்து என்ன அப்படின்னா, மக்கள் தொகை மட்டுமல்ல, மாநிலங்களோட வளர்ச்சி, குடும்ப கட்டுப்பாட்டில் பெற்ற முன்னேற்றம், கூட்டாட்சி சமநிலை போன்ற காரணிகளையும் கருத்தில் கொள்ளும் வழியை அரசு பரிசீலிக்கலாம் அப்படின்னு. ஆனால் இது அதிகாரப்பூர்வ முடிவு கிடையாது. ஆனால் பொது வழியில் விவாதிக்கப்படும் சாத்தியமான அணுகுமுறையில் இதுவும் ஒன்றா இருக்கு. இந்த விவாதம் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் ஒரு என்ன அப்படின்னா, ஒரு ஜனநாயகத்தில் ஒவ்வொரு வாக்குக்கும் சமமான மதிப்பு இருக்கணும். அதே நேரத்தில் நாட்டின் வளர்ச்சிக்காக நல்ல கொள்கைகளை வெற்றிகரமாக செயல்படுத்திய மாநிலங்களும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு தான். இந்த ரெண்டு இலக்குகளுக்கும் இடையே சமநிலையை உருவாக்குவது தான் மிகப்பெரிய சவாலாக வந்து இருக்கு. அதனால தான் டீலிமிட்டேஷன் என்பது வெறும் தேர்தல் தொகுதி மாற்றம் கிடையாது. இது இந்திய கூட்டாட்சி, மாநிலங்களின் உரிமைகள், ஜனநாயக பிரதிநிதித்துவம், மக்கள் தொகை கொள்கை, இவை அனைத்தையும் இணைக்கும் ஒரு முக்கிய அரசியலமைப்பு விவகாரமாக இருக்கு. அதனால தமிழ்நாடு ஏன் டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறது என்ற கேள்விக்கான பதில், தமிழ்நாடு தேர்தலை எதிர்க்கவில்லை, ஜனநாயகத்தையும் எதிர்க்கவில்லை. மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதே தமிழ்நாட்டோட முக்கிய வாதமாக இருக்கு. மறுபுறம் சமமான பிரதிநிதித்துவம் என்பது ஜனநாயகத்தின் அடிப்படை என்பதும் மற்றொரு வலுவான வாதமாக இருக்கு. இறுதியா எந்த முடிவாக இருந்தாலும் அது இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையில், நாடாளுமன்றத்தோட சட்ட நடைமுறைகளின் அடிப்படையில், நாட்டோட கூட்டாட்சி அமைப்பை மதிக்கும் வகையில் எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இங்க பல தரப்பினரோட எதிர்பார்ப்பா இருக்கு.
இதுல இந்த விவகாரம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன? டீலிமிட்டேஷன் எப்படி அமைய வேண்டும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தோணக்கூடிய எல்லா கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவிடுங்க. இது ஃபயர்லைன் தமிழ். நான் உங்கள் வினோத். மீண்டும் ஒரு நல்ல செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.